மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலையத்தில் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதியடைந்து வருகிறார்கள். முதலில் அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் தங்கதுரை. தற்பொழுது 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருவதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அடிப்படை வசதிகள் எவ்வாறாக இருக்கிறது? கண்டிப்பாக பிரித்தா, மதுரையில் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பெரியார் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 50 கோடி ரூபாய், மொத்தமாக பார்க்கும் பொழுது 174 கோடி ரூபாய், காம்ப்ளெக்ஸையும் சேர்த்து 174 கோடி ரூபாய்க்கு இந்த பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது மதுரை பெரியார் பேருந்து நிலையம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையம் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நின்று செல்லக்கூடிய வகையில் 4 பிளாட்பாரங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது 3 ஆண்டுகள் ஆகிய நிலையில் முறையாக பராமரிப்பின்றி பல இடங்களில் டைல்ஸுகள் பேருந்தும் சுகாதார சீர்கேடு, அதாவது கழிவு நீர் வெளியேறி சாலைகளில் செல்லக்கூடிய சூழல் என்பதும் இருந்து வருகிறது. போதுமான இருக்கைகள் இல்லாத காரணத்தால் காலை மற்றும் மாலை வேளைகளில் அதிக அளவிலான பயணிகள் நின்று காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக இங்கு வரக்கூடிய பயணிகள் மிகப்பெரிய அவதியை அடைந்து வருகிறார்கள். ஏனென்றால் இங்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு மதுரையின் புறநகர் பகுதியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வந்து அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு தங்களுடைய பணி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வதற்காக பெரியார் பேருந்து நிலையம் தான் வர வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் முழுமையாக பாதுகாப்பு பராமரிப்பு பணி என்பது கேள்விக்குறியாகிறது. இங்கே இருக்கக்கூடிய 3 கழிவறைகள் உள்ளனர். ஆனால் அது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதே இங்கு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பலர் பேருந்து நிலையத்தின் பகுதியிலேயே வெளியிலேயே பொதுவாக கழிவை செல்லக்கூடிய சூழல் என்பதும் இருந்து வருகிறது. இதனையும் சீர் செய்ய வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ஆனால் இதன் அருகிலேயே காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டுள்ளது. முன்பாக இருந்த பேருந்து நிலையம் 2 பேருந்து நிலையங்களாக இருந்தது. அதன் தற்பொழுது ஒரே பேருந்து நிலையமாக அமைத்ததன் காரணமாக அனைத்து பேருந்தும் ஒரே இடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் இருந்து வரும் சூழலில் கூட தற்பொழுது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது முறையாக பயன்பாட்டுக்கு தற்பொழுது வரை வரவில்லை. ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் 2021ஆம் ஆண்டு டிசம்பரிலேயே தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்து செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் என்பது தற்பொழுது வரை மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை. மொத்தமாக 474 கடைகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. முன்பே இந்த பெரியார் பேருந்து நிலையத்துக்கு உள்ளாக இருந்த கடைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு குறைந்தபட்ச வாடகை 10,000 ரூபாய் முன்பாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 20,000 ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவித்ததன் காரணமாக கடையை வாங்க முன்வந்த அந்த கடையின் உரிமையாளர்கள் மிகப்பெரிய அவதியை சந்தித்திருக்கிறார்கள். தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடை தரப்பு, அதாவது இங்கே ஆல்ரெடி கடை வைத்திருந்தவர்களுக்கும் மாநகராட்சி துறையினருக்கும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதன் முடிந்த பிறகாகவே இங்கு கடை அமைக்கப்படும். 2 ஆண்டுகளாக கட்டப்பட்டு மாநகராட்சிக்கு எந்த ஒரு வருவாயுமின்றி இந்த ஒரு கட்டிடம் தற்பொழுது வரை செயல்பட்டு வருகிறது. இந்த வருவாய் கிடைக்கும் பட்சத்தில் அதிக அளவிலான கோடிக்கணக்கிலான வருவாய் என்பது மாநகராட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது மதுரை மாநகராட்சிக்கு நிதி இல்லாத காரணத்தால் பல்வேறு பணிகள் செய்ய முடியாத சூழல் என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட முறையாக மின் வசதி கூட தற்பொழுது வரை ஏற்படுத்தப்படவில்லை என்று அதிகாரிகளும் இங்கு கடையை வாங்கி இருப்பவர்களும் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் கடைகள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வரும் பொழுது மிகப்பெரிய அளவிலான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சூழலும் மக்களுக்கு எளிதாக வந்து அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய அளவிலான குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய இந்த கடைகள் அமைக்கப்பட்டாலும் கூட தற்பொழுது வரை 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் பயன்பாட்டிற்கு வரவில்லை? ஏன் முறையாக மின்சாரத்தை வசதியை மாநகராட்சி ஆணையரும் மேயரும் முறையாக இதனை கூர்ந்து கவனித்து செயல்படுத்தவில்லை என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அடிப்படை வசதிகளையும் காம்ப்ளெக்ஸையும் முறையாக பராமரித்து காம்ப்ளெக்ஸ் கடைகளை செயல்பாட்டு கொண்டு வருவதுடன் மக்கள் அத்தியாவசியமாக அமர்ந்து செல்லக்கூடிய நாற்காலி வசதிகள், கழிவிட வசதிகள், குடிநீர் வசதியை செயல்படுத்தக்கூடியது மாநகராட்சியின் கடமை. அதிலிருந்து மாநகராட்சி தப்பிக்க முயல்வதாகவே இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் பார்க்கின்றார்கள். எனவே மாநகராட்சி உடனடியாக அதிக அளவில் செயல்பட்டு இதனை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதே மதுரை மக்கள் மற்றும் பயணிகள் கடையை இங்கே முறையாக காசை கட்ட தயாராக உள்ள கடை உரிமையாளர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. பிரீதா, தகுந்த வசதிகள் இன்றி 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலையமானது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கதுரை.